ஹீரோயினோட பாஸ் இருந்துக்கிட்டு நீ சூப்பராக விளையாடு என்ன, நான் கொஞ்சம் உங்களுக்கு தண்ணி எடுத்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போய் வேலையை பார்க்குறா. அதாவது இவளுக்கு சீட்டு கொடுத்து அவள் அந்த பக்கம் போகிறாளாமா. இவளை அந்த பக்கம் உட்கார வச்சுட்ருக்கா. நம்ம ஹீரோக்கு இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் காண்டாகுது. சரி நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு அவளையே பார்த்துட்ருக்கான். அந்த நேரத்தில் அந்த கண்ணாடிக்காரர் வந்துட்டு சார் நான் உங்களுக்கு கம்பெனி கொடுக்குறேன், நீங்கள் தான் என்ன காப்பாற்றின என்ன அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஆப்போசிட்டில், அதாவது அந்த முதலையோட பையனுக்கு ஆப்போசிட்டில் போய் உட்காந்துக்கிறான். ஏன்னா அவங்க 2 பேர் ஒரு டீமில். அப்போ ஹீரோ வந்து வேறு டீமு. அவன் அந்த பக்கத்தில் உட்காந்துட்டு இருப்பான். அப்படியே பயங்கரமாக சூடு பறக்க எல்லாம் அப்படியே விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ 4 பேர் விளையாண்டுட்டு இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்கவுங்க பெருமை பேசிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் தான் பெரிய ஆளு அப்படின்ற மாதிரி, எப்போ உங்ககிட்ட என்னால் விளையாண்டு ஜெயிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி. எனக்கு மட்டும் என்ன தெரியும், சரி பார்க்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்களா. அப்போ நம்ம ஹீரோயின் அந்த முதல்ல பையன் விளையாடுறதையே பார்த்துட்டு இருக்கான். அந்த ஆள் அப்படியே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுறது, எதடா போடுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு நான் வேணா ஒரு ட்ரை பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. உனக்கு தெரியுமா, ஓகே ஷோர் நீ பண்ணுவே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஏன்னா அந்த அளவுக்கு விளையாட தெரியாது போல இருக்கு, இல்லைனா கன்ஃபியூஸ் ஆகி போயிட்டான். அப்போ நம்ம ஹீரோயின் களத்தில் இறங்குறாங்க. அப்போ கரெக்டாக ஹீரோ அப்படியே ஹீரோயினையே பார்க்குறான். அவனுக்கு வந்து அவள் நல்லா தெரியும் போல இருக்கு. ஸோ நம்ம ஹீரோயின் பயங்கரமாக அப்படி விளையாட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினோட மூவ்ஸ்லாம் பார்க்க சூப்பராக இருக்கும். ஆப்போசிட்டில் இருக்கிற 2 பேரும் வந்துட்டு, அதாவது ஹீரோவுக்கும் அந்த முதலோட பையனுக்கும் இருக்கிற மற்ற 2 பேரும் வந்துட்டு ஃபுல் ஹவுஸ்னு சொல்லி கார்டு போட்டுட்டு 1 கார்டு 2 கார்டு 3 கார்டு அப்படி வச்சுட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு டேபிளை தட்டி நீ தான் அப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்கையிலே ஹீரோயினை பார்த்து சொல்லுவான். அவர் வந்துட்டு யோசிப்பா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவகிட்ட வந்து கார்ட்ஸ் இருக்கும். ஸோ ஃபுல் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி போடுறதுக்கு முன்னாடி அவள் யோசிக்கிறா. அவள் தான் ஈஸியாக போட்டுடலாமா, எதுக்கு இவ்வளோ யோசிக்கிறா அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். ஆக்சுவலாக இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரியே இருக்குது. அப்படியே அந்த ஃப்ளாஷ்பேக்கை காட்டுவாங்க. ஹீரோயினும் பழைய அந்த காலேஜ் டேஸில் வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போ இதே மாதிரி ஒரு சீன் வரும். ஸோ ஹீரோயின் வந்து இப்போ நீ தோத்துற பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபுல் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று தான் கையில் இருக்குது, எப்படி நான் தான் வின்னு அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு இருப்பான். அப்போ ஹீரோ வந்துட்டு உனக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆமாம், ஏன்னா அப்படி இருந்தால் தான் நீ முதலே போட்டிருப்பியா அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ டக்குன்னு கார்டை காமிச்சு வைப்பானா. அட பாவி, அப்படின்னா நீ முன்னாடி வின் பண்ணியிருக்கலாமே, எதுக்கு இவ்வளோ நேரம் நீ வெயிட் பண்ணிட்டு இருந்த, எனக்கு சான்ஸ் கொடுத்து என்னை வின் பண்ண வைக்கவா அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே கேட்டுப்பா. ஆமாம், நான் முன்னாடியே உன்னோட கார்ட்ஸ்லாம் கவுண்ட் பண்ணிட்டேன், இதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நானே கெஸ் பண்ணிட்டேன். ஸோ நீ வின் பண்ணுமா வேணாமான்னு நான் தான் கெஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. ஸோ இப்போ அதே மாதிரி ஹீரோயின் கவுத்ததுக்கப்புறம் நீ வின்னு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கார்டெல்லாம் காட்டாமலே கவுத்து வச்சிருவான். ஆக்சுவலாக ஹீரோ நினச்சிருந்தா வின் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ இதை வந்து இந்த பாஸ் நோட் பண்ணிடுவான். இந்த பாஸுக்கு வந்து கொஞ்சம் ஜெலஸ் ஆகும் போல இருக்கு. அந்த பாஸோட பார்வை ஹீரோயினை பார்த்து எப்படி இருக்குன்னா, எப்படி இவனை இம்ப்ரெஸ் பண்ணா அப்படின்ற மாதிரி இருக்கும் போல இருக்கு. சரி என்ன பண்ணுறது, எல்லாத்துக்கும் லக் இருக்கும், லக் இருக்கிறவங்க வின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாளா. அப்போ அந்த முதல்ல பையன் வந்துட்டு அப்படி நீ சொல்லக்கூடாது, இவளோட டேலண்ட்ல இவ வின் பண்ணியிருக்கா, நீ எப்படி சொல்லலாம், நான் அக்ரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தோல் மேலே கை வச்சுட்டு அவர் வந்துட்டு அப்படியே கையை தட்டி விட்டுருவா. இதெல்லாம் ஹீரோ நல்லா நோட் பண்ணுவான். அவனுக்கும் அவன் மேலே கை வைக்கிறது பிடிக்காது. உடனே அந்த ஆள் வந்துட்டு என்னம்மா நீ இப்படி பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிரஷனோட பார்ப்பான். ஆக்சுவலாக ஏதோ இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோயின் சமாளிப்பாலாம். ஹீரோ இதை பார்த்துட்டு வந்துட்டு அவனுக்கே இது அன்கம்ஃபர்டபுளாக இருக்குல்ல. ஸோ சொல்லுவான், இந்த சீட்டை நான் உங்களுக்கு தந்துடுறேன் சார், நீங்கள் அங்கே உட்காந்துக்கங்க, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு போகிறான். அந்த பாஸை வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்டைரக்டாக சொல்லிட்டு போவான் போல இருக்கு. ஸோ பாஸும் அங்கே போனதுக்கப்புறம் ஹீரோ சொல்லிட்டு இருக்கான், என்ன நீனு இவ்வளோ பெரிய கம்பெனியோட பாஸு, இதுதான் உன்னோட எத்திக்ஸா, அதாவது ஒரு எம்ப்ளாயியை கொண்டாந்து நீங்கள் விட்டு இப்படி தான் உன் ப்ராஜெக்டை நீ ப்ரொமோட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு அவர் வந்துட்டு நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட, அவள் வந்து ப்ராஜெக்ட் இன்ஜினியர், அவளுக்கு தான் இதை பற்றி ரொம்ப சூப்பராக சொல்ல தெரியும், என்ன கேள்வி கேட்டால் எக்ஸ்பிளைன் பண்ண தெரியும். ஸோ அவள் டேலண்டானவ, அதனால தான் நான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன், மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. இது உனக்கு தப்பாக தோணுச்சுன்னா நோ ப்ராப்ளம். அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருமே அவரை சந்தோஷப்படுத்துறதுக்காக தானே இங்கே எவ்வளோ பாடுபட்டு இருக்கோம் இன்றைக்கி நைட்டு. அது மாதிரி தான் நானும் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ கூட பாரு, அவளுக்காக நீ வின் பண்ணுறதுக்காக விட்டெல்லாம் கொடுத்த அப்படின்னு சொல்லுவாளா. அப்போ ஹீரோவுக்கு அதாவது புரியுது, புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சிச்சு போல இருக்கு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டுவாங்க. அந்த முதல்கிட்ட அப்படியே அந்த ப்ரொமோஷனை பற்றி அவங்களோட அந்த மிகஸ்டின் இருக்குல்ல, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பா. அவர் கண்டுக்கவே மாட்டாரா, பேசாட்டு விளையாண்டுட்டு இருப்பாரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவருக்கு இன்ட்ரெஸ்டான ஒரு டாப்பிக்கை தேர்ந்தெடுத்துருவான். அவர் மொபைல் கவரை பார்த்துட்டு அதில் ஒரு பிக்சர் இருக்கும். ஸோ இந்த படத்தை பற்றி அப்படியே பேச ஆரம்பிச்சு அதை கூட அந்த ப்ராஜெக்டை கனெக்ட் பண்ணி அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எல்லாம் கேட்டுட்டு இருப்பாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ சொல்கிறான், ஸ்ட்ரேஞ்சர்ஸ்லாம் இந்த மீட்டிங்கில் இருக்குது, எனக்கு அவ்வளோவா விருப்பம் இல்லை, நீ அவளை அனுப்பி விட்டுரு அப்படின்னு சொல்கிறான். அவளுக்கு பாதுகாப்புக்காக தான் அவன் சொல்லியிருப்பான். அவளை ஓகே அனுப்பிடுறேன்னு சொல்லிட்டு இருப்பான். இந்த பக்கம் ஹீரோயின் பயங்கரமாக பக்காவாக பேசி இந்த ஆளை ஆல்மோஸ்ட் சம்மதிக்க வச்சிருவா. அப்போ அந்த ஆள் வந்துட்டு நீ இதுக்காக தான் எனக்கு வின் பண்ணி கொடுத்தேன்னு கேட்கும்போது ஆமான்னு ஒத்துக்குவாளா. பரவாயில்ல எங்கள் அப்பாட்ட பேசிட்டு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த ஆள் சொல்லிடுவது. அதுக்கப்புறம் கரெக்டாக நம்ம ஹீரோயினை வந்து அந்த லேடி கூப்பிட்றா, பாஸ் கூப்பிட்டவும் நம்ம ஹீரோயின் நேராக வெளியே வருவா. அப்படியே ஹீரோ பார்த்துட்டே வருவா. அவன் கண்டுக்க மாட்டான். ஆக்சுவலாக நீ வீட்டுக்கு போகலாம், டேக்ஸி பிடிச்சி போயிரு, இனிமேட்டுக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப டிசப்பாயிண்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா அவள் கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி எப்படியாவது ப்ரொமோஷன் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காளா.
ஸோ இவங்க இப்போ டக்குன்னு போக சொன்னட்டு இவளுக்கு கவலையாக இருக்கும். ஆனால் அவள் சொல்லிடுறா ஹானுக்கு இது கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு ஹீரோ பேரை சொன்னதுனால இவளுக்கு இன்னும் கொஞ்சம் அப்செட்டாக இருக்குது. அவன் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போனதுக்கப்புறம் தான் ஹீரோ அந்த பக்கம் திரும்பியே பார்ப்பான். நம்ம ஹீரோயின் ஒன்று நினச்சிட்டு வந்திருப்பா, அது நடக்கலங்கவும் அவள் ரொம்ப சேடாக அங்கேருந்து கிளம்புவான். அதனால் இவனை பற்றி யோசிச்சுட்டே போகிறான். அதுக்கப்புறம் அந்த டீம் மீட்டிங் முடிஞ்சு எல்லாரும் அங்கேருந்து வெளியே வந்துட்டு இருக்கிறாங்க. டீம் டின்னர்னு கூட சொல்லலாம். அப்போ ஆளுக்கு ஹாய் பாய் அப்படி சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்களா. இந்த பக்கம் ஹீரோவும் அந்த பாஸும் நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ஆள் நின்று போகும்போது சொல்லுவது, கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக எங்கள் அப்பா கிட்ட பேசுகிறேன், ஆல்மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் ஆகும்னு நினைக்கிறேன், மறக்காமல் அடுத்த டைம் வரும்போது அவளை கூட்டிகிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த முதலையோட பையன் சொல்லிட்டு இருப்பான். அந்த பாஸு ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிளம்பும்போது ஆக்சுவலாக எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமாக பேசணும் வரியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுங்க அவர் வந்துட்டு ஆக்சுவலாக இப்போ ரொம்ப டைம் ஆகிடுச்சு, அதனால டயர்டாக இருக்கேன், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணிட்டு போனோட்டி அவளுக்கு நோஸ் கட் ஆகி போயிடும். இந்த பக்கம் ஒரு போண்டவுன் ஷாப்பை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அங்கே வரான். இதில் இவனுக்கு ஏதோ ஞாபகங்கள் எதுவும் இருக்குமா என்னன்னு தெரியல. அங்கே நேராக உள்ளே போகும்போது ஹீரோ வந்து அங்கே சாப்பிட்டுட்டு இருப்பான், போண்டவுன் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருப்பான். அப்போ ஹீரோவோட ஃப்ரெண்டு அங்கே வருவான். இவங்க ஒன்றா சேர்ந்து விளையாடிட்டு இருக்கும்போது கண்ணாடி போட்டு வரதுனால அது ஹீரோவோட ஃப்ரெண்டு. ஜெர்மனியில் இருக்கும்போது ஒரு போண்டவுன் ஷாப் பற்றி சொல்லிகிட்டே இருப்பியா, அது இதுதானா அப்படின்னு சொல்லி கேட்டே உள்ளே வந்து அவன் பக்கத்தில் உட்காந்துட்டு பேசிட்டே சொல்கிறான், ஆமாம் அந்த பாஸ் ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்தாங்கல்ல, அந்த பொண்ணு உனக்கு முன்னாடி தெரியுமா என்ன, எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறானா. அதுக்கு ஹீரோ வந்துட்டு ஆமாம் எனக்கு காலேஜ் படிக்கும்போது முன்னாடியே அவளை தெரியும் அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்குள்ள ஸ்டோரி இருக்குது அப்படின்ட்டு அந்த ஃப்ரெண்டு சொல்கிறான்.